ஹாய் வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் எறா தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, இஞ்சி, பூண்டு, 4 பச்சை மிளகா, எறா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு, பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு இலை, ஒரு கடல் பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், புதினா கொத்தமல்லி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தயிர், தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கடலெண்ணெய், நெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் தனி மிளகாத்தூள், சக்தி தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் க்ளீன் பண்ண எறா சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதில் 2 ஆழாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு ஆழாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இது ஓப்பன்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஓப்பன்லேயே நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டுட்டு அடியில் தோசைக்கல் வச்சிடலாம். நான் அடியில் தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ கேஸ் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சிடலாம். இது அப்படியே 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இது அப்படியே 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது அப்படியே 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரைஸ்லாம் சூப்பராக வெந்துருச்சு. எறா பிரியாணி, தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ரைஸ்லாம் நல்லா உதிரியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எறா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. எறா தம் பிரியாணி இங்கே பாருங்கள், உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா. இந்த பக்கம் மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள்,
மீன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.